ගෞරවනීය අපේ හාමුදුරන් වහන්සේලාගෙන් කුරුක්කල්තුමාලාගෙන් අවසරයි. கௌரவமிக்க எமது பிக்கு மாரே அதே போன்று எமது கௌரவமிக்க மத தலைவர்களே அனைவருக்கும் வணக்கம். මේ අවස්ථාවට සම්බන්ධ වෙලා ඉන්න අපේ ප්‍රවාහන ඇමතුමා ඒ වගේම දීවර ඇමතුමා இந்நேரத்திலே கலந்து கொண்டிருக்கும் எமது அமைச்சர் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் அதே போன்று கடற்தொழில் நீரியல் அமைச்சர் ඒ වගේම පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන් වන අපේ කුමරන් සහෝදරයා රාම් සහෝදරයා அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் රජීවන් සහෝදරයා ரஜீவன் தோழர் அவர்கள் භවනානන්දන් සහෝදරයා பவானந்தன் தோழர் அவர்கள் ඇතුළු සහභාගීලා ඉන්න අම්මලා තාත්තලා සහෝදර සහෝදරයන් අවසරයි. உள்ளிட்ட இங்கு கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். පළමු කොටම තමුන්නාන්සේලා සියලු දෙනාටම අපි ස්තුතිවන්ත වෙනවා. පහුගිය මහා මැතිවරණයේදී මේ යාපනයේ දිස්ත්‍රික්කයේ මේ ප්‍රදේශවල විශාල ජනතාවක් අප කෙරෙහි විශ්වාසය තබලා ඡන්දෙ දුන්නා. முதற்கண் இங்கு கூடியிருக்கும் இந்த மக்களுக்கு பொதுவாக யாழ்ப்பாணத்தில் இருக்கும் மக்களுக்கு இந்த கடந்த தேர்தல்களிலே தேசிய மக்கள் சக்தியின் வெற்றிக்காக பாடுபட்டு கஷ்டப்பட்டு எங்களுக்கு ஒத்துழைப்பை வழங்கிய தொடர்பாக அனைத்து மக்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ඒ ඡන්දය ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුවක් හදන්න විතරක් ඉවහල් වුණු උපයෝගී වුණු ඡන්දයක් නෙවෙයි. அந்த வாக்கு என்பது தேசிய மக்கள் சக்தியின் ஒரு அரசாங்கத்தை அமைப்பதற்காக மட்டும் வழங்கிய ஒரு வாக்கு அல்ல. තමුන්නාන්සේලා ඡන්දෙ දීලා අපේ മന്ത്രിවරු ගණනාවක් පාර්ලිමේන්තුවට ඇරියා. ඒක අපේ ආණ්ඩුව හදන්න ශක්තියක්. நீங்கள் வாக்களித்து பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்பி ஒரு அரசாங்கத்தை அமைப்பதற்காக ஒத்துழைப்பு வழங்கினீர்கள். அது எமக்கு பெரிய ஒரு சக்தி ஆகியது. හැබැයි ඊට වඩා ලොකුම ශක්තිය තමයි අපේ රටේ ජනතාව එකතු කරන්න තමුන්නාන්සේලා ඡන්දෙ දුන්නා. அதையும் விட மிகப்பெரிய சக்தி தான் இந்த நாட்டிலே மக்கள் அனைவருமே ஒன்று சேர்ப்பதற்காகவும் அந்த வாக்களித்துள்ளீர்கள். அதுதான் மிகப்பெரிய சக்தியாக நாங்கள் இந்த தேர்தல் முடிவுகளிலே காண்கின்றோம். ලංකාවේ පළමු වතාවට ආණ්ඩුවක් හැදුනා. උතුරේ ජනතාවද දකුණේ ජනතාවද නැගෙනහිර ජනතාවද කඳුකරේ ජනතාවද සියලු ජනතාවගේ විශ්වාසය දිනාගත්තු ආණ්ඩුවක්. இலங்கையிலே முதற் தடவையாக ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டது. இலங்கையிலே வாழ்கின்ற வடமாகாண மக்கள், தென் மாகாண மக்கள், கிழக்கு, மேற்கு, மலையகம் இவ்வாறான அனைத்து மாகாணங்களையும் பகுதிகளையும் ஒன்று சேர்த்த ஒரு அரசாங்கம் தான் இம்முறை. දශක ගණනාවක් අපේ රටේ මොන වගේ දේශපාලනයක්ද තිබුණේ? பல வருட காலமாக பல தசாப்தங்களாக எமது நாட்டில் எவ்வாறான ஒரு அரசாங்கம் இருந்தது. උතුරේ වෙනම දේශපාලනයක්, දකුණේ වෙනම දේශපාලනයක්, කඳුකර නැගෙනහිර වෙනම දේශපාලනයක්. ඒ විදිහට තමයි දේශපාලනය තිබුණේ. வடக்கிலே ஒரு தனியான அரசியல், தென்பகுதியிலே இன்னொரு தனியான அரசியல், மலையகம் அல்லது கிழக்கு மேற்கு தனித்தனியான அரசியல் தான் காணப்பட்டதாக இருந்தது. අපේ රටේ පැරණි දේශපාලකයෝ අපේ ජනතාව බෙදන දේශපාලනයක හිටියේ. எமது நாட்டிலே பழைய அரசியல்வாதிகள், எங்களுக்கு முன்னிருந்த அரசியல்வாதிகள் மக்களை பிரித்துத்தான் அரசியலை செய்தார்கள். ඒක කොච්චර බෙදුවද කියනවනම් යුද්ධයක් ඇති වෙනකම් බෙදුවා. எவ்வளவு பிரித்தாலும் கொள்கையை கடைபிடித்தார்கள் என்று கூறினால் ஒரு யுத்தம் உருவாகும் அளவுக்கு மக்களை பிரித்தாலும் கொள்கையை உட்படுத்தினார்கள். ඒ නිසා අපේ පරම්පරාව යුද්ධ කරගත්තා. ஆகவே எமது பரம்பரை யுத்தம் செய்து கொண்டார்கள். අපේ පරම්පරාව සැකය, අවිශ්වාසය, ක්‍රෝධය, වෛරය වපුරලා ජීවත් වුණා. எமது அந்த காலகட்டம் என்பது, எமது பரம்பரை என்பது சந்தேகம் அல்லது எதிர் மனப்பான்மை இவ்வாறான பல்வேறுபட்ட அந்த முரண்பாடுகளோடு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். අපිට තවත් බෙදෙන්න ඕනද? எங்களுக்கு இன்னும் பிரிய வேண்டுமா? බෙදෙන්න ඕනද? பிரிய வேண்டுமா? නෑ. අපි ලංකාවේ පළමු වතාවට ආණ්ඩුවක් හැදුනා. ජනතාව බෙදෙන එක වළක්වලා ජනතාව එකතු වෙන දේශපාලනයකට ආණ්ඩුවක් හැදුනා. இலங்கை வரலாற்றிலே நாங்கள் முதற் தடவையாக ஒரு அரசாங்கத்தை அமைத்தோம். மக்களை பிரிப்பதற்கு பதிலாக மக்களை ஒன்று சேர்க்கும் ஒரு அரசாங்கத்தை நாங்கள் அமைத்தோம்.
මේ ගම්වලට මීට කලින් රාජ්‍ය නායකයෝ ජනාධිපතිවරු ඇවිල්ලා හිටි තියෙනවද? இந்த பகுதிகளுக்கு அரசாங்கத்திலே பெரிய அதிகாரிகள் அல்லது ஜனாதிபதி போன்றவர்கள் இதற்கு முன் வருகை தந்திருக்கின்றார்களா? නැහැ. ඇයි? ஏன் அது? බෙදුණු ආණ්ඩුවක් තියෙනකොට එහෙමයි. ஒரு பிரிந்திருக்கும் அரசாங்கம் இருக்கும் போது அப்படித்தான். හැබැයි දැන් තියෙන්නේ බෙදීම අවසන් කරපු එකතු කරන ආණ්ඩුවක්. ඒ නිසා තමයි අපි වැලි වැටි තුරේට ඇවිල්ලා මේ දහස් ගණන් අම්මලා තාත්තලා සහෝදර සහෝදරයන් හම්බ වෙන්නේ. இன்று இருப்பது மக்களை பிரிப்பதற்கு பதிலாக மக்களை ஒன்று சேர வைக்கும் ஒரு அரசாங்கம். ஆகவே தான் நாங்கள் இன்று வெல்வெட்டி துறைக்கும் வந்து உங்களை நாங்கள் சந்தித்து இவ்வாறு கதைக்கின்றோம். මේ හයිය මේ එකතු වීම අපි යලි වෙන් වෙන්න ඉඩ දෙනවද? இவ்வாறு நாங்கள் ஒன்று சேர்ந்ததை மீண்டும் ஒரு முறை பிரிப்பதற்கு இடம் அளிப்போமா? අපි ඈත් වෙනවද? நாங்கள் இன்னும் ஒதுங்குகிறோமா? නෑ අපි ඔක්කොම එකතු වෙන්න ඕන. இல்லை, நாங்கள் அனைவருமே ஒன்றாக சேர வேண்டும். මම මේ සැරේ අයවැය ලේඛනයට දානවා අලුත් යෝජනාවක්. இம்முறை வரவு செலவு திட்டத்திற்கு தோழர் புதிய ஒரு யோசனையை போடுகின்றாராம். අපේ රටේ හැම වෙලාවම තියෙන්නේ අපි එකිනෙකාට වෙනස් වූ උත්සව. நாங்கள் அனைவருக்குமே இந்த நாட்டிலே வாழ்கின்ற ஒவ்வொரு சாரார் ஒவ்வொரு இனத்திற்கு இருப்பது வெவ்வேறான விழாக்கள், வைபவங்கள். தைப்பொங்கல் උත්සවය දෙමළ ජනතාව හින්දු ජනතාව සමරනවා. தைப்பொங்கல் இந்து தமிழ் மக்கள் கொண்டாடுகிறார்கள். වෙසක් උත්සවය බෞද්ධ ජනතාව සමරනවා. விசாக் பண்டிகை பௌத்தர்கள் கொண்டாடுகிறார்கள். ක්‍රිස්තියානි ජනතාව නත්තල් සමරනවා. கிறிஸ்தவர்கள் நத்தாரை கொண்டாடுகிறார்கள். ඉස්ලාම් ජනතාව රාමසාන් සමරනවා. இஸ்லாமியர்கள் ராமசானை கொண்டாடுகிறார்கள். හැබැයි දෙමළ සිංහල මුස්ලිම් බෞද්ධ හින්දු කතෝලික ඉස්ලාම් අපි ඔක්කොම එකතු වෙලා සමරන දිනයක් ඕනේ නැද්ද අපිට? ஆனால் சிங்களவர், தமிழர், முஸ்லிம் என்ற வேறுபாடு இல்லாமல், பௌத்தம், இந்து, கத்தோலிக்க, இஸ்லாமியர் என்ற வேறுபாடு இல்லாமல் நாங்கள் அனைவருக்குமே ஒன்றாக சேர்ந்து கொண்டாட வேண்டிய ஒரு விழா வேண்டுமா வேணாமா? අපි සැලසුම් කරලා තියෙනවා. අපි සැලසුම් කරලා තියෙන ඔක්තෝබර් මාසේ මේ සියලු ජනපජාවන්ගේ සංස්කෘතීන්, ආහාර රටා, ජීවන රටාව, ඒ වගේම අඳින පළඳින රටා, මේ ඔක්කොම එකට එකතු වෙලා සංගීතය, නාට්‍ය, කවි මේ ඔක්කොම එකතු කරලා ජාතියේ මහා මංගල්‍යය අපි ලෑස්ති කරලා තිබෙනවා. ஆகவே இந்த நாட்டிலே இருக்கும் அனைத்து மக்களுடைய ஒன்று சேர்வினால் அக்டோபர் மாதத்திலே, அதாவது இந்த நாட்டில் அனைத்து மக்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, பழக்க வழக்கங்கள், உடை அலங்காரங்கள் அல்லது உணவுப் பொருள் தயாரிப்பு, உணவு கலாச்சாரம், இவை அனைத்துமே ஒன்று சேர்த்த ஒரு விழாவை நடத்துவதற்காக நாங்கள் திட்டமிட்டு இருக்கின்றோம். අපි ඈත්ලා හිටියට අපේ දරුවන්ට ඈත්ලා ඉන්න දෙන්න හොඳ නෑ. நாங்கள் கடந்த காலங்களிலே பிரிந்திருந்தாலும் எமது பிள்ளைகளுக்கு அந்த பிரிப்பதற்கான சூழலை நாங்கள் உருவாக்க கூடாது. අපේ පරම්පරාව යුද්ධ කරගත්තට අපේ දරුවන්ගේ පරම්පරාවට යුද්ධ කරගන්න ඉඩ දෙන්නේ නෑ. எமது பரம்பரை யுத்தம் செய்தாலும் எமது பிள்ளைகளுக்கு ஒரு யுத்தத்தை ஏற்படுத்த நாங்கள் கூடாது. උතුරේ දකුණ නැගෙනහිර සියලු දරුවන් එකට එකතු වෙන රාජ්‍යයක් බවට මේ රාජ්‍ය අපි පත් කරනවා. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு என்ற அனைத்து பகுதிகளிலுமே உள்ள பிள்ளைகளை ஒன்று சேர்க்கும் ஒரு தேசிய விழாவாக நாங்கள், தேசிய அரசாங்கத்தின் முடிவுகளாக இதை நாங்கள் முன்னெடுப்போம். ලංකාවේ පළමු වතාවට ආණ්ඩුවක් හැදුනා පොඩි මිනිස්සුන්ගේ ආණ්ඩුවක්. இலங்கை வரலாற்றிலே முதற் தடவையாக சாதாரண மக்களுடைய ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. එහෙම නෙවෙයිද? அப்படி இல்லையா? මීට කලින් ආණ්ඩු හැදුනේ ලොකු පවුල් වලින්. இதற்கு முன் அரசாங்கங்கள் அமைந்தது பெரிய பெரிய பணக்கார வர்க்கத்தின் அந்த தேவைக்கேற்ப அவர்கள் தான் தலைவர்கள். තාත්තා අගමැති, අම්මා අගමැති, දුව ජනාධිපති. அப்பா பிரதமர், அம்மா பிரதமர், மகள் ஜனாதிபதி. එහෙමනේ. அப்படித்தானே? අයියා ජනාධිපති, මල්ලි ජනාධිපති. அண்ணாவும் ஜனாதிபதி, தம்பியும் ஜனாதிபதி. මාමා ජනාධිපති, බෑනත් ජනාධිපති. மாமா ஜனாதிபதி, மருமகன் ஜனாதிபதி. පහුගේ ජනාධිපති ඡන්දෙදි උත්සාහ කරා ජනාධිපතිවරුන්ගේ දරුවෝ දෙන්නෙකුත් ජනාධිපති වෙන්න. கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே உங்களுக்கு தெரியும், 2 ஜனாதிபதிமார்களுடைய மகன்மார்களும்
ஜனாதிபதி அந்த தேர்தலிலே போட்டியிட்டார்கள். එහෙමනේ. அப்படித்தானே? ඒකනේ බලය තිබ්බේ කාගාවද? அப்படி என்றால் அதிகாரம் யார்ட கையில இருந்தது? උඩ ඉන්න පවුල් ගාව තමයි බලය அந்த තිබ්බේ. மேல் மட்டத்திலே இருந்த ஒரு வர்க்கத்தின் கையில தான் அதிகாரம் இருந்தது. හැබැයි මේ රටේ ජනතාව ஆனால் இந்த நாட்டிலே மக்கள் පහුගිය ජනාධිපතිචන්දේ තීන්දුවක් ගත්තා. கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு முடிவெடுத்தார்கள். උඩ පවුල් වලින් மேல்மட்ட அந்த வர்க்கத்தில் இருந்து බලය පහළ පවුල් අතර මාරු කරන්න. அந்த அதிகாரத்தை சாதாரண மக்களிட கையிலே வழங்க வேண்டும் என்று. හොඳ නැද්ද? நல்லமா கெட்டதா? නල්ලම්. නල්ලම්. නේද? දැන් අපිට තියෙන මොකද්ද? இப்போ எங்கள் முன்னூர் இருக்கும் දැන් හදලා තියෙනවා පොඩි මිනිස්සුන්ගේ ආණ්ඩුවක්. இப்போ எமக்கு முன் சாதாரண மக்களுடைய ஒரு அரசாங்கம் இருக்கின்றது. අපේ රාමලිංගම් සහෝදරලා, எமது ராமலிங்கம் தோழர், අපේ කුමරන් සහෝදරලා, எமது குமரன் தோழர், අපේ සහෝදරවරු எமது அனைத்தும் தோழர்கள், මේ කිසි කෙනෙක් පවුල් වලින් බලය ආපු අය නෙවෙයි. இவர்கள் யாருமே குடும்பத்தில் வாழையடியாக அதிகாரத்திற்கு வந்தவர்கள் அல்ல. සාමාන්‍ය මිනිස්සුන්ගේ දරුවෝ. சாதாரண மக்களுடைய பிள்ளைகள். මේ ප්‍රදේශයේ අපේ විශාල වැඩ කොටසක් වැඩ කරන இந்த பகுதியிலே நிறைய வேலைகள் செய்கின்றோம். මේ රැස්වීම ලෑස්ති කරන්නත් විශාල වෙහෙසක් දරපු இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்வதற்கு கூட அதிகளவாக பாடுபட்ட අපේ රූපන් සහෝදරය எமது ரூபன் தோழர். සාමාන්‍ය මිනිස්සු අපි. சாதாரண மக்கள் நாங்கள். එහෙනම් දැන් ආණ්ඩුවක් හැදලා තියෙන මොන වගේ ආණ්ඩුවක්ද? ஆகவே ஒரு அரசாங்கம் அமைந்திருக்கின்றது. எவ்வாறான அரசாங்கம்? අපේ ආණ්ඩුවක්. எமது அரசாங்கம். එහෙම නෙවෙයිද? அப்படி இல்லையா? මේක කාගේ ආණ්ඩුවද? இது யாருடைய அரசாங்கம்? අපේ ආණ්ඩුව. எமது අපි அரசாங்கம். ඔක්කොගේම ආණ්ඩුව. எமது அனைத்து மக்களுடைய அரசாங்கம். එහෙනම් අපිට අභියෝග කීපයක් තියෙනවා. ஆகவே எங்களுக்கு நிறைய சவால்களும் இருக்கின்றன. පළමු කොට මේ ග්‍රාමීය ජනතාවගේ දුප්පත්භාවය නැති කරන්න ඕන. முதலாவதாக இந்த கிராமிய வறுமையை நாங்கள் ஒழித்து கட்ட வேண்டும். එහෙම නෙවෙයිද? அப்படித்தானே? හොඳ නිවහසක් නැහැ. சிறப்பான ஒரு வீடு இல்லை, ආදාය මාර්ග නැහැ. வருமான வழி இல்லை, පානීය ජලය නැහැ. குடிநீர் இல்லை, ගමට එන්න හොඳ පාරක් නැහැ. வீட்டுக்கு வர்றதுக்கான கிராமத்துக்கு வர்றதுக்கான දරුවට பாதை උගන්නන්න இல்லை, හොඳ පාසලක් නැහැ. பிள்ளைக்கு நல்ல ஒரு ஸ்கூல் இல்லை, දීවර රස්සාව කරන්න විදියක් மீன்பிடி නැහැ. கடற்தொழில் செய்ய முடியவில்லை. විශාල බැටකන ජනතාවක්. எந்த பக்கத்திலும் எமக்கு கஷ்டங்களே இருக்கின்றன. අපේ ආණ්ඩුව எமது அரசாங்கம், අපි ඔක්කොම එකතු වෙලා හදාගත්තු ආණ්ඩුව. நாங்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து அமைத்த அரசாங்கம் ක්‍රමානුකූලව පියවරෙන් පියවර படிப்படியாக මේ ප්‍රශ්න ඔක්කොම විසඳන්න ලෑස්ති අපි. இந்த அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்க தயாராக இருக்கின்றோம். හොඳද? நல்லமா? අපි ඉස්සරලම මේ අස්වැසුම දෙන ජනතාවගේ දීමනාව අපි වැඩි කරා. நாங்கள் ஏற்கனவே இந்த நலன்புரி கொடுப்பனவு, அஸ்வசும கொடுப்பனவு கொடுப்பதை நாங்கள் நீடித்து அந்த அளவையும் கூட்டி இருக்கின்றோம். අපේ දුප්පත් අම්මා තාත්තගේ දරුවට ඉස්කෝලේ යන්න පාසල් පොත්පත් මිලදී ගන්න විදිහක් නැහැ. எங்கள வறுமைக்குட்பட்ட பெற்றோர்களுக்கு தனது பிள்ளையை பாடசாலைக்கு அனுப்புவதற்கு அந்த பாடசாலை உபகரணங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. අපි අස්වැසුම ලබන සියලු පවුල් වල දරුවන්ට රුපියල් 6000ක් දුන්න පාසල් පොත් උපකරණ මිලදී அந்த ගන්න. அஸ்வசும கொடுப்பனவை பெற்றுக்கொள்ளும் பெற்றோர்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு வழங்குவதற்காக 6000 ரூபாய் நிதி ஒதுக்கினம் பாடசாலை உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்காக. ඒ විතරක් නෙවෙයි දැන් අපි තීන්දුවක් ගත්තා. ළමයි 300ට වඩා අඩු සියලු පාසල් වල දරුවන්ට රුපියල් 6000ක දීමනාවක් දෙන්න පාසල් පොත් මිලදී ගන්න. அதே போன்று நாங்கள் இன்னொரு முடிவெடுத்து இருக்கின்றோம். 300க்கு குறைந்த பிள்ளைகள் படிக்கும் பாடசாலைகளிலே அந்த அனைத்து பிள்ளைகளுக்கும் 6000 ரூபாய் கொடுப்பனவு பாடசாலை உபகரணங்கள் பெற்றுக்கொள்வதற்காக வழங்குவோம் என்று. ඇයි අපි එහෙම කරන්නේ? ஏன் நாங்கள் அப்படி මේ செய்கின்றோம்? ගම්වල දුප්පත්භාවය ඉවත් කරන්න නම් දරුවන්ට හොඳට උගන්වන්න ඕන. இந்த கிராமங்களிலே, இந்த பகுதிகளிலே வறுமையை ஒழித்து கட்ட வேண்டுமானால் பிள்ளைகளுக்கு நாங்கள் சிறப்பான கல்வியை கொடுக்க வேண்டும், வழங்க வேண்டும். එනිසා තමුන්නාන්සලා මහන්සි වෙන දරුවන්ට උගන්වන්න. ஆகவே நீங்களும் உங்களோட பிள்ளைகளுக்கு படிப்பிப்பதற்காக ஒத்துழையுங்கள், செயற்படுங்கள். දුප්පත්භාවයෙන් අපි මිදමු, දරුවන්ට උගන්වමු. வறுமையிலிருந்து நாங்கள் மீளுவோம், பிள்ளைகளை படிக்க வைப்போம். අපි තීන්දුවක් අරන් තියෙනවා සියලු පාසල්වල ගුරු පුරප්පාඩු ඉවත් කරලා විශේෂයෙන්ම මේ අවුරුද්දේ අපි අලුතෙන් ගුරුවරු බඳව ගන්නවා පුරප්පාඩු වලට. அதே போன்று நாங்கள் இன்னொரு முடிவெடுத்திருக்கின்றோம். அனைத்து பாடசாலைகளிலும் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து புதிய ஆசிரியர்களை நாங்கள் நியமனம் வழங்கி பெற்றுக்கொண்டு சிறப்பான இந்த கல்வியை முன்னுக்கு கொண்டு போவதற்காக.
අපේ දිසාපතිතුමා ඉන්නවා එතුමා දන්නවා எம்- ගුරු හිගේ තියෙන පාසල් අපිට කියන්න අපි ගුරුවරු එවන්නම්. எமது மாவட்ட செயலாளர் இருக்கின்றார் இங்கே. நீங்கள் கூறுங்கள், ஆசிரியர் பற்றாக்குறையுள்ள பாடசாலைகள் எங்கே இருக்கின்றன என்று நாங்கள் ஆசிரியர்களை நாங்கள் அனுப்புகின்றோம். ඒ විතරක් නෙවෙයි අපේ යාපනයේ පුස්තකාලේ තවත් දියුණු කරන්න ඕන. அதே போன்று எமது யாழ் நூலக சாலை இன்னும் நாங்கள் அபிவிருத்தி செய்ய வேண்டும். ඒ සඳහාත් මේසර ඇවැලේකෙන් අපි සල්ලි වෙන් කරනවා. அதற்காகவும் நாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்திலே நிதி ஒதுக்கீடு செய்கின்றோம். ගම්වල අපිට යන්න තියෙන හොඳම පාර අධ්‍යාපනය. ஆகவே இந்த கிராமத்திலே எமக்கு இருக்கின்ற சிறப்பான வழிதான் இந்த கல்வியை நாங்கள் மேம்படுத்த வேண்டும். අපි ළමුන් 250ට අඩු සියලු පාසල් වල දරුවන්ට සපත්තු ගන්න රුපියල් 3000ක් දෙනවා. 250 மாணவர்களுக்கு குறைவாக உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் படிக்கும் மாணவர்களுக்கு சப்பாத்துக்களை வாங்குவதற்காக 3000 ரூபாய் காசு நாங்கள் ஒதுக்குகின்றோம். අර පාසල් වලින් ආහාර දෙන ළමයිට එක වේලකට දුන්න රුපියල් 60යි ඒක අපි 100 දක්වා වැඩි කරනවා. பாடசாலையிலே உணவு வழங்கிய பாடசாலையில் உங்களுக்கு தெரியும் 60 ரூபாய் மட்டும்தான் ஒரு பிள்ளைக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த 60 ரூபாவை 100 ரூபாய் வரை நாங்கள் அந்த அளவை அதிகரிக்கின்றோம். චීන රජය අපිට එකඟ වෙලා තියෙනවා සියලු දරුවන්ට නොමිලේ ලබන අවුරුද්දේ ඇඳුම් ලබා දෙන්න. சீன அரசாங்கம் ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த வருடத்திலே வழங்கியதை போன்று அடுத்த வருடத்திலும் பாடசாலை சீருடைகளை இலவசமாக வழங்குவதற்கு. ඒ නිසා අපි වැඩිම වෙහෙස දරනවා දරුවන්ට උගන්වන්න. ஆகவே நாங்களும் மிகவும் கஷ்டப்படுகின்றோம் பிள்ளைகளின் கல்வி தரத்தை உயர்த்துவதற்காக. ලෑස්තිරි දරුවන්ට උගන්වන්න. நீங்கள் தயாரா பிள்ளைகளை படிப்பிப்பதற்கு? අපි සහාය දෙන්නම්. நாங்கள் ஆதரவு கொடுக்கின்றோம். ඒ විතරක් නෙවෙයි අලුත් දරුවන්ට අපි රස්සා දෙන්නත් උනා. அதே போன்று புதிதாக படித்து வெளியேறும் பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு நாங்கள் தொழில் வாய்ப்புகளை வழங்க வேண்டும். අපි සැලසුම් කරලා තිනවා මේ යාපනයේ දිස්ත්‍රික්කේ අලුතෙන් කර්මාන්ත පුර 3ක් ඉදි කරන්න. அதே போன்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இந்த வட மாகாணத்திலே புதிய தொழில்பேட்டைகள் கைத்தொழில் மையங்கள் 3 அமைப்பதற்கு. කංකසන්තුරේ காங்கேசன்துறை, පරන්තන් பரந்தன், සහ මාංකුලම් மாங்குளம் අලුත් කර්මාන්ත පුර 3ක් ඇති කරනවා. 3 புதிய தொழில் பேட்டைகள் அல்லது பொருளாதார மையங்களை நாங்கள் அமைக்க திட்டமிட்டிருக்கின்றோம். අපි විදේශගත ශ්‍රී ලාංකිකයන්ට ආරාධනා කරන වගේ ආයෝජනය කරන්න එන්න කියලා. நாங்கள் அழைக்கின்றோம் வெளிநாடுகளில் இருக்கும் இலங்கையர்களுக்கு, புலம்பெயர் இலங்கையர்களுக்கு அவற்றில் முதலீடுகள் செய்ய வாருங்கள் என்று. වැඩියෙන්ම මේ පළාත් වල ජීවත් වෙන තරුණයන්ගේ අපේක්ෂාව රට අත්හැරලා යන එක. இங்கிருக்கும் இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பும் இந்த நாட்டை விட்டு வெளியேறுவதுதான் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ඇයි රස්සාවක් නැහැ? ஏன் சரியான ஒரு தொழில் இல்லை. අපි කර්මාන්ත පුර ටික හදන්නම් ඕගොල්ලන්ගේ දරුවන්ට රස්සා ටික හොයලා දෙන්න. நாங்கள் அந்த தொழில் மையங்களை, கைத்தொழில் மையங்களை அமைக்கின்றோம் உங்களுக்கு தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொள்வதற்காக. ඒ වගේම මේ අවුරුද්දේ අපි රජයේ පුරප්පාඩු පුරවන්නත් බලාපොරොත්තු වෙනවා. அதே போன்று இந்த வருடத்தில் நாங்கள் அரச துறையில் இருக்கும் வெற்றிடங்களை நிரப்புவதற்கும் எதிர்பார்க்கின்றோம். විශේෂයෙන්ම අපි අපේ පොලිසිය වල විශාල හිගයක් තියෙනවා දෙමළ භාෂාව කතා කරන අය. எமது போலீஸ் துறை எடுத்துக்கொண்டால், காவல்துறை எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய வெற்றிடம் ஒன்று இருக்கின்றது. தமிழர்கள் அந்த போலீஸ் துறையிலே குறைவாகத்தான் இருக்கின்றார்கள். අපි මේ අවුරුද්දේ පොලිසියට අලුතෙන් 2000ක් බඳවා ගන්න බලාපොරොත්තු වෙනවා. දෙමළ තරුණයන්ට අපි ආරාධනා කරනවා පොලිසියට බැඳෙන්න කියලා. நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் கிட்டத்தட்ட 2000 பேர் போலீஸ் துறைக்கு இணைத்துக் கொள்வதற்காக நாங்கள் இங்கிருக்கும் தமிழ் இளைஞர்களை நாங்கள் அழைக்கின்றோம். போலீஸ் துறையிலே நாங்கள் இணைந்து செயல்படுவோம் என்று. මොකද කියලා ලෑස්තිද? நீங்கள் தயாரா පොලිසියට බැඳෙන්න? போலீஸில் இணைவதற்கு? ஓம். ඕම්. ඒ මොකද පොලිසිය හරි වැදගත් කාර්යයක් කරනවා අපේ ගම්වල ආරක්ෂාවට, සාමයට විශාල වැඩ කොටසක් කරනවා. ஏனென்றால் போலீஸ் துறை எடுத்துக்கொண்டால் எமது கிராமங்களிலே அமைதியை பாதுகாப்பதற்காக பெரிய ஒரு சேவை செய்கின்றார்கள். ඒකට ඒ භාෂාව කතා කරන නිලධාරීන් අවශ්‍යයි. அதற்கு அந்த மொழியிலே, அந்த கிராமத்தில் வாழும் மக்களிட மொழியில் கதைக்கும் அந்த அதிகாரிகள் தேவை. ඒ වගේම මේ පළාත් වල වේගයේ මත්ද්‍රව්‍ය පැතිරෙමින් යනවා. அதே போன்று எங்களுக்கு தெரியும் இந்த பகுதிகளில் கூட பாரிய அளவிலே போதை வஸ்து, இந்த பாவனை, அந்த விஸ்தரிப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. අපේ තරුණ පරම්පරාව විශාල ලෙස මත්ද්‍රව්‍ය වලට ගොදුරු වෙමින් තිබෙනවා. நமது இளம் சமுதாயம் இந்த போதை வஸ்துக்கு பெருமளவாக அடிமைப்பட்டு வருகிறார்கள். අපි මේක නතර කරන්න ඉතාමත් ශක්තිමත් වැඩපිළිවෙලක් හදලා තියෙනවා. இதை நிறுத்துவதற்காக நாங்கள்
பெரும் சக்தி வாய்ந்த ஒரு திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். හැබැයි ඔයගොල්ලන්ගේ සහයත් අවශ්‍යයි. ஆனால் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. අපි එකතු වෙලා මේ මත්ද්‍රව්‍ය තුරන් කරමු. நாங்கள் ஒன்றிணைந்து இந்த போதை வஸ்து பிரச்சனையை தோற்கடிப்போம்.